அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பாபு பேசுகிறேன், எழுத்தாளர் மற்றும் அச்சக உரிமையாளர். நான் இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, ஆண் பெண் மூளை அதோட செயல்பாடை பற்றி பேச போகிறேன். சரிங்களா? இப்போ பெண்ணோட மூளை எப்படி, மூளையும் பார்வையும் எப்படி இருக்குன்னா, பார்வை அகண்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரின்னு வச்சுங்க. ஏன் அந்த பார்வை அப்படி கடவுள் வச்சிருக்காருன்னா, அவங்க கூட்டையும் குஞ்சுகளையும் அந்த குட்டிகளையும் பாதுகாக்கிறதுக்காக கடவுள் அந்த மாதிரி அமைக்கப்பட்டாரு. ஆண் எப்படின்னாக்கா, அவன் நீண்ட பார்வை இருக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு, அந்த காலத்துல மாமிசம் அடிச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த உணவை அடிக்கிறதுக்கு, அதை திறம்பட அம்புகளை எய்வறதுக்கு, அதனால அவனுடைய பார்வை அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. இதுதான் உண்மை. பெண் கூட்டையும் குஞ்சுகளையும் பராமரிக்கணும், ஆண் உணவு தேடி வரணும். இப்போ ஆண் வீட்டில் இருக்கும்போது எதிரிக வந்தாங்கன்னா, அவன் தன் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஒன்று அடிச்சு கொன்றுவான், இல்லைன்னா விரட்டிடுவான். அதே மாதிரி பெண்கள் இருக்கும்போது எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுதம் எதுனாக்கா சத்தங்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த மாதிரி கடுமையான சத்தம் போடும் போதோ இல்லை பாட்டு பாடும் போதோ ஆண்களுக்கு ஒரு சைடு மூளை தான் வேலை செய்யும். பெண்களுக்கு இந்த நேரங்களில் 2 பக்கம் மூளைகளும் வேலை செய்யும். இந்த 2 பக்கம் மூளையும் சேர்ந்து பலூன் மாதிரி சவுண்டை அதிகப்படுத்தும் போது எதிரியோட காது ஜவ்வு அறந்து போற அளவுக்கு ஃபீல் ஆக்கி ஓட விட்டுரும். இதுதான் பெண்களோட அந்த செயல்பாடு. சரிங்களா? பெண்களை மல்டி டேலண்டட்னு கூட குறிப்பிடுவாங்க. இப்போ ஒரு பெண்ணு சமைச்சுட்டு இருப்பாங்க. சமைக்கும் போதே கூடவே டிவி சீரியலும் பார்ப்பாங்க. அதே மாதிரி உறவினர்கள் யாருன்னா அவங்க அம்மாவோ அண்ணனோ அப்பாவோ ஃபோன் பண்ணா அதையும் ஃபோன் எடுத்து பேசுவாங்க. ஃபோன் எடுத்தும் பேசுவாங்க, சமைக்கவும் செய்வாங்க, டிவியும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த 3ஐயும் திறம்பட செய்தாங்களான்றது கேள்விதான். பட் ஆனால் 3மே வேலையும் நடக்கும் பெண்களால. ஆனா இதே ஆண் இருந்தா ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்வான். இப்ப இதே மாதிரி அவங்க சமைக்கும் போது, டிவி பார்க்கும் போது, போன் வந்தா போனையும் எடுத்து பேசுறாங்களே பெண்கள். ஆனா ஆண் அப்படி பண்ண மாட்டான். டிவி பார்க்குற மாதிரி தான் டிவி ஆஃப் பண்ணிடுவான், இல்லை வேற யாருன்னா பார்த்துருந்தா கூட ஆஃப் பண்ண சொல்லுவான். ஏன்னா அவனால ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்வான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வேலையை திறம்பட செய்யணும் அப்படிங்கிற மனநிலை தான் அவனோடது. நல்லா செய்யணும், சரியா செய்யணும், நம்ம சரியா பேசணுன்றதுனால மற்ற இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பான். பெண்கள் அப்படி கிடையாது. இடையூறு இருந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மூளைக்கு போவோம். மூளை சொல்றத நாம செய்யறோமா, நம்ம நினைக்கிறத பண்றத மூளை செய்தா அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். பெரும்பாலும் மூளை தான் நம்மளை இயக்குது. புரியுதுங்களா? இப்போ ஆணும் பெண்ணும் பற்றிய லண்டன்ல ஒரு ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில இந்தியால ஒரு 4 ஆண்கள்ல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா 10லேருந்து 12 பெண்களை காதலிப்பதாகவும் 4லேருந்து 6 பெண்களோட நெருக்கமா இருக்கிறதாகவும் ஒரு ஆய்வு எடுத்திருக்கான். அதே மாதிரி பெண்கள் 4லேருந்து 6 ஆண்களை காதலிப்பதாகவும் அதுல 2லேருந்து 4 பேரோட நெருக்கமா இருக்கிறதாவும் ஒரு ஆய்விற்கு சொல்றான். அதாவது 4 பேர்ல 4 ஆண்கள்ல 2, 4 பெண்கள்ல 2. புரியுதுங்களா? மிச்சம் 2 பேரு எந்த விதம் இதுவும் தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க. அதுல அந்த 4 பேர்ல ஒருத்தர் மதுக்கு அடிமையாகிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் குறிப்பிடுற இந்த 2 பேரு 12 பேரை காதலிக்கிறாங்க, 6 பெண்களோட பழகுறாங்க. அதே மாதிரி இந்த 2 பெண்கள் 4லேருந்து 6 ஆண்களை காதலிக்கிறாங்க, 2லேருந்து 4 ஆண்களோட நெருக்கமா இருக்கிறாங்கன்றதுனால இவங்க கெட்டுவங்கன்னு அவன் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இந்த 4 பேர்ல 2 பேர் நல்லவங்க இருக்காங்க, எதுவுமே பண்ணாதவங்களையும் நல்லவன் இருக்கான், இந்த 2ம் பண்றவங்களையும் நல்லவன் இருக்கான். புரியுதுங்களா? மொத்தத்துல 4 பேர்ல 2 பேர் இந்த மாதிரி நிறைய பெண்களோட பழகுறாங்க. அதே மாதிரி 2 பெண்கள் நிறைய ஆண்களோட பழகுறாங்க. 2 பேரு எதுவும் பண்றது இல்லை,
அந்த 4 பேர்ல ஒரு ஆள், அதாவது இதுல இருப்பான் அல்ல இதுல இருப்பான், மதுவுக்கும் அடிமை ஆகுறாங்க அப்படிங்கறதுதான் அந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்க இந்தியால. அப்புறம் வந்து பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் தவறு செய்யறதுக்கும் தவறு நினைக்கிறதுக்கும் தனிமை தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. தனிமை தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இப்போ ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நிறைய இருந்தா எந்த விதமான தவறான எண்ணங்களோ எதுவுமே வராது. அவங்க பெரியவங்க முன்ன நின்று என்ன நடத்துறாங்களோ என்ன செய்யறாங்களோ அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் தான் செயல்படும். மூளை வந்து தப்பா நினைக்கிறது இல்லை எந்த விஷயமே. சரிங்களா? ஆனா இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 4ல 2 ஆண்கள் 10ல இருந்து 12 பெண்களை காதலிக்கிறான், 4ல இருந்து 6 பெண்களை உடல் ரீதியா ரொம்ப க்ளோஸா இருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து இந்த செலிபிரிட்டிக்கு, அதாவது நடிகர் நடிகை, இப்போ ஒரு பிரபுதேவா, தனுஷ், ஜெயம் ரவி, இவங்களுக்கெல்லாம் பல மடங்கு உயரும். இது நான் சொல்றது வந்து சாதாரணமா நார்மலான ஆளுங்களுக்கு, புரியுதுங்களா? செலிபிரிட்டிக்கு இது வந்து பல மடங்கு உயருது. சரிங்களா? இப்போ ஆணும் பெண்ணும் ரெண்டுமே மனித உயிரினங்கள் தான். ஆனா இது ரெண்டோட எண்ணங்களும் செயல்களும் வெவ்வேறு. ரெண்டுக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு வேற வேற விஷயங்களை தான் செய்யுது. அதனாலதான் நிறைய விஷயங்கள்ல இந்த 2 பேருக்கும், ஆண் பெண்ணுக்கும் நிறைய வேறுபாடு வருது, நிறைய ஒத்து போகாது. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னாக்கா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, செட் ஆகாது. செட் பண்ணிக்கணும். எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, 2 பேருக்குமே அன்பு தேவை அப்படிங்கிற ஒத்த கருத்து வரும்போது சேர்ந்துருவாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்ன்ற ஒத்த கருத்து வரும்போது 2 பேரும் சேர்ந்துருவாங்க. 2 பேருக்கும் குழந்தை வேணும்னும் போது ஒத்த கருத்துல சேர்ந்துருவாங்க. அந்த குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் போது ஒத்த கருத்து, அதுலயும் 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வெளியே போறதுக்கு, குழந்தைங்களோட போறதுக்கு கார் வாங்கணும்ன்றது ஒத்த கருத்து, அதுலயும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இவங்க குடியிருக்க வீடு வேணும், அதுவும் ஒத்த கருத்து, இதுலயும் ஒத்துமையா செயல்படுவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களை வந்து அடுத்த நிலைக்கு கல்லூரிக்கு அனுப்பணும், வேலை வாய்ப்பு அனுப்பணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் ஒத்த கருத்து. இந்த மாதிரி ஒத்த கருத்து உடைய விஷயங்களுக்கு 2 பேருமே ஒத்து போவாங்க. இதை தாண்டி மற்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் வரும், சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இவங்க எந்த இடங்கள்ல யார் வந்து குழந்தைகள் நலம் பார்க்கறாங்களோ குடும்பத்துல, அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட பிரிகிற அளவுக்கு அவங்களோட சண்டை சச்சரவை விரிவு அடையாது. புரியுதுங்களா? குழந்தைகள் நலம் பார்க்காம தன்னோட சுயநல பார்க்கிற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். அம்மாவோ மனைவியோ 3 நாள் ஊருக்கு போறாங்கன்னு வச்சுங்க. இப்ப அம்மா சொல்றாங்க மகன்கிட்ட, மதியம் எங்கேயும் வெளியே சாப்பிடாதப்பா, நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு சாப்பிடு, டிஃபன் சாப்பிடாத அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. இதே தான் மனைவியும் அறிவுறுத்துறாங்க. போய் மதியானம் போய் சாப்பாடு சாப்பிடுங்க, தோசை பரோட்டாலாம் சாப்பிடாதீங்க, மைதாலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே அவன் என்ன பண்றான், அம்மா சொல்லிட்டாங்க இல்ல மனைவி சொல்லிட்டாங்க, முதல் நாள் போறான், சாப்பாடு சாப்பிடணும்னு தான் ஹோட்டலுக்கு போவான், உட்காருவான். பேரர் வந்தா சாப்பாடு சொல்லலான்ட்டு உட்காருவான். பேரர் வரும்போதே பக்கத்துல இருக்கிறவனுக்கு பரோட்டா குருமா எடுத்து வந்து வைப்பாரு. இதை பார்த்ததும் இந்த கண்ணு வந்து மூளைக்கு சொல்லுது, அவன் பரோட்டா குருமா எடுத்துட்டு வந்திருக்கான்னு. உடனே மூளை என்ன பண்ணுது, இவன் சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணத்தோட வந்தான் பாருங்க, அதை விட்டுட்டு எனக்கும் ஒரு பரோட்டா எடுத்துனுவான்னு கட்டளை இடுது. பரோட்டா சாப்பிட்றான். அன்னைக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, சாப்பிட்டு என்னப்பா மதியானம் சாப்பாடு இல்லைம்மா, பரோட்டா இல்லைப்பா, நாளைக்காச்சும் சாப்பாடு சாப்பிடுன்றாங்க. 2வது நாள் போகிறான், அதே மாதிரி ஹோட்டலில் போகிறான், பேரருக்காக வெயிட் பண்ணுறான். பேரர் வராரு, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆனியன் ரவா தோசை எடுத்துகிட்டு வர்றாரு. இதை கண்ணு பார்க்குது, மூளை கட்டளை இடுது. உடனே இவனும் என்ன பண்ணுறான், எனக்கு ஆனியன் ரவா தோசை எடுத்துகிட்டு வாங்கன்றான். ஆனியன் ரவா தோசை சாப்பிட்றான். 2வது நாளும் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா சாப்பிட்டா இன்னைக்கு, ஆனியன் ரவா தோசை. ஏன்பா சாப்பாடு சாப்பிடல, இல்லைம்மா நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு. 3வது நாள் போகிறான். 3வது நாள் போய் பார்க்கும்போது
அதே மாதிரி பேரர் வராரு, பக்கத்துல இருக்கிறவனுக்கு சில்லி பரோட்டா எடுத்துட்டு வராரு. இது இந்த கண்ணு பாக்குது, மூளைக்கு கட்டளை இடுது, சில்லி பரோட்டா சாப்பிட்றான். ஆக 3 நாளுமே இவன் நினைச்சத இந்த மூளை செயல்படுத்தல. அந்த கண்ணு என்ன பாக்குதோ, அடுத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செயல்படுது. நீங்க நிறைய விஷயத்துல பாத்துக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கினானா அதே பைக் இவன் வாங்குவான். பக்கத்து வீட்டுக்காரன் மளிகை கடை திறந்தானா இவனும் மளிகை கடை திறக்கணும்னு நினைப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் பையன் இன்ஜினியரிங் படிச்சானா இவனும் இன்ஜினியரிங் படிப்பான். இவனுக்கு சொந்தமா கருத்துக்களே கிடையாது, சிந்திக்கிற இதுவே கிடையாது. ஆனா சில பேர் சிந்திச்சு செயல்படுறாங்க. பெரும்பாலான மூளை கண்ணு என்ன பாக்குதோ அதை மூளை அப்படியே செயல்படுத்துது. நம்ம உண்மையிலே கண்ணு இருக்கிறவங்களை விட கண் இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் கம்மி. காரணம் என்னன்னா, அது எந்த இதத்தையும் போட்டோ பண்ணி மூளைக்கு தகவல் அனுப்புறது இல்லை. மூளை சிந்திக்கிறத மட்டும் கண் இல்லாதவன் செய்வான். அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கண் என்ன பண்றதுன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ மூளையோட கூட்டாளி தான் கண்ணு. இந்த 2 பேரால தான் நிறைய துன்பங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணால இருந்தாலும் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. மூளை நம்ம அப்பாற்பட்டு சில வேலைகளை செய்யுதுன்றது தான் இப்ப சொல்ல போறேன். எப்படி செய்யுது அப்படின்னாக்கா, நம்ம ஒரு பொண்ணை காதலிக்கிறோம். அந்த பொண்ணு நமக்கு தெரியாம நம்மளோட நண்பனோட பழகுதுன்னு வச்சுங்களேன். அவனோட க்ளோஸா இருக்கிறத நம்ம பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு நம்மளை சந்திக்க வருது. சந்திக்க வரும்போது நமக்கு அந்த பொண்ணு மேல கோபம் அந்த பொண்ணு மூஞ்சில எச்சையை துப்பிடுறோம். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த எச்சை நம்ம மூஞ்சில இருக்கு. என்னன்னு பார்த்தா இது தூக்கத்துல நடக்குது. ஏன் தூக்கத்துல நடக்குது? நம்ம அந்த தூக்கத்துல நடக்குது, நம்ம கனவுன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். கனவு இல்லை, மூளை எவ்வளவு தப்பா வேலை செய்யுதுன்றத நம்ம யாரும் உணர்றதே இல்லை. ஒரே வார்த்தையில கனவுன்னு சொல்லிட்டு போறோம். நம்ம அந்த பொண்ணை காதலிக்கவும் இல்லை, அந்த பொண்ணு நண்பனோட பழகவும் இல்லை, நம்ம மூஞ்சில துப்பவும் இல்லை. இதெல்லாம் நடந்த மாதிரியே மூளை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எச்ச துப்ப சொல்லி ட்ரிகர் பண்ணிடுது. நம்ம எச்ச படுத்துக்குனே துப்புறதுனால அந்த எச்சை நம்ம மூஞ்சி மேலேயே விழுந்த பிறகு ஈரமான பிறகு உணர்றோம். இப்போ இன்னொரு கதையை சொல்றேன். அந்த காலத்துல பேய் படம்னாக்கா பைலட் தேட்டர் தான். அங்க நாம எக்ஸாசிஸ்ட் நானே பாக்குறேன்னு வச்சுக்கோ. எக்ஸாசிஸ்ட்னு ஒரு பேய் படம் பாக்குறேன். பேய் படம்னாலே நமக்கு பாத்ரூம் வந்துடும். பேய் படம் இன்ட்ரோல் விடுறாங்க, எல்லாரும் பாத்ரூம் வருது, எல்லாரும் பாத்ரூமுக்கு திறந்து போறாங்க. நானும் போறேன் பாத்ரூமுக்கு. பாத்ரூம் போயிட்டேன். பார்த்தா பேண்ட் எல்லாம் ஈரமா இருக்கு. திடீர்னு வச்சு பார்த்தா கனவுன்னு நான் இக்னோர் பண்ண முடியல. நான் தேட்டருக்கு போவே இல்லை, படம் பார்க்கவே இல்லை, அங்க இன்ட்ரோலும் விடவே இல்லை. ஆனா நான் பாத்ரூம் வந்துருச்சு, நீ பாத்ரூம் போன்னு மூளை என்ன பண்ணுது, பாத்ரூம் போறதா ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. அப்போ பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுது. இப்போ அது நடக்காத விஷயங்களோ கூட நடந்த மாதிரி மூளை தான் இஷ்டத்துக்கு செயல்படுது அப்படிங்கிறத தான் இதுல நான் சொல்றேன். இப்போ மீண்டும் நம்ம நடிகருங்க மேட்டருக்கே வருவோம். பிரபுதேவா, தனுஷ், ஜெயம் ரவி இப்போ டைவர்ஸ் நோக்கி போறாரு. முன்ன பிரபுதேவா, தனுஷ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஏன் இந்த டைவர்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் போது, ஜென்ரலா ஒரு ஆண் 10 ஆண்டுகள் தான் கல்யாணம் பண்ணி அவங்க மனைவியோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறான். 10 ஆண்டுக்கு அப்புறம் அவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற நெருக்கம் இடைவெளி வருது. இந்த இடைவெளி வருதான் சண்டையா மாறி டைவர்ஸ்ல முடியுது. இப்போ அந்த சண்டை எப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலும் மனைவிக்கு இந்த சின்ன சண்டைய பெருசாக்கணும்ன்ற முடிவிலேயே, இப்ப ஜெயம் ரவி சொல்ற குஷ்பு மாதிரி ஏதோ ஒரு பூ அந்த சின்ன சண்டைய பெரிய சண்டையாக்கி பர்மனண்டா இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. இது நடிகர் குடும்பத்துல தான் மட்டும் இல்ல, சாதாரண ஏழை குடும்பத்திலயும் நடக்குது, நடுத்தர குடும்பத்திலயும் நடக்குது. அவங்களுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை. இப்ப இது ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த 40, அதாவது இவங்க 2 பேர் திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் கழித்து, அப்ப அந்த ஆணுக்கு ஒரு 40 வயசு இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த 40 வயசுல இப்ப ஜெயம் ரவிக்கு கெனிஷியான் வந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு மின்னல் போவோம். அந்த மின்னல் நீண்ட காலம்லாம் இருக்காது. ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் தான் இருக்கும். உண்மையிலே இருக்கும்.
மனைவி எதிர்த்தாலும் சரி, குடும்பத்துல எதிர்த்தாலும் சரி, அவ்வளவு ஆண்டுகள் தான் அது இருக்கும். 6 மாசம் இருக்கும், அதிகப்படியா 1 வருஷம் தான் இருக்கும். இவன் என்ன பண்றான், இது வந்து ஒரு மிகப்பெரிய தேவதை. இந்த தேவதையை வச்சுட்டு நம்ம நல்லா இருந்தோம், அது வந்து நம்ம பொண்டாட்டிக்கு பிடிக்கல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூளை அவனுக்கு ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணதும் அவன் என்ன பண்றான், உடனே நம்ம பண்ற செயல் தப்பா ரைட்டான்னு கூட எதுவுமே சிந்திக்காம மனைவியை அவமானப்படுத்துறதா நினைச்சு இதோ யூடியூபு, நியூஸ் பேப்பரு, டிவி சேனல் எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப ஜெயம் ரவி ஒப்பாரி வைக்கிறாரு. அந்த ஒப்பாரியில என்ன வைக்கிறாரு, நான் நிம்மதியா என்ன வாழ விடல. நிம்மதியா யார் வாழணும்? நாம தான் வாழணும். நம்ம வாழறத எல்லாருக்கும் டிவி போட்டு பிரஸ் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணுமா? நீ தான் வந்து அமைதியா வாழணும். இப்போ அவன் மூளை அவன் கண்ட்ரோல்ல இல்லைங்கிறத இதுதான் காட்டுது. இது வந்து இந்த மாதிரி அந்த மனைவியை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து தன்னோட இப்ப கொஞ்ச நாள் சில காலம் இருந்த காதலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி நினைச்சு பேசதான் நினைச்சுக்கின்னு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, என்ன நிம்மதியா வாழ விடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளை சொல்றதெல்லாம் சொல்றான். இந்நடுவுல ஓன்னு அழுவுன்னு சொல்றதையும் அழுகுறான். ஏன் அழுகுறோம், எதுக்கு அழுகுறோம், நமக்கு ஒரு 40 வயசு தாண்டிடுச்சு, இதெல்லாம் இந்த அழெல்லாம் தேவையா அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதெல்லாம் அந்த மூளை சொல்றது பிரகாரம் அப்படியே போயிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றான், கடைசியா இல்ல கடவுள் இருக்கிறாரு, நான் பாத்துக்குவாரு, அவர் எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆகுறான். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ இவனை எப்படின்னா காப்பாத்தணும்ப்பா, எதையோ டிஸ்டர்ப் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு உடனே அவன் நெத்தியில பட்டையை போட்டு கழுத்துல ஒரு கொட்டைய சாமி உதிராட்ச கொட்டைய மாட்டி எதுனா ஒரு கோயிலுக்கு போ, எதுனா ஒரு இதுக்கு போ, ஒரு 30 நாள் போ, 40 நாள் போன்னு அமுச்சு விட்டுருவாங்க. அந்த 40 நாள் போகும்போதே இன்னொன்னு சொல்லுவாங்க சில பேர், நீங்க வந்து எதனா ஒரு யோகா குருஜி கிட்ட போய் யோகா கத்துங்க, அங்கேயே தங்குங்க, அமைதி பண்ணுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும்ட்டு. ஆனா யோகால 2 விஷயம் இருக்கு. யோகா வந்து சொல்றதெல்லாம் கரெக்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், யோகா கிளாஸ் போறீங்க, அங்க தியானம் சொல்லி தராங்க, நிறைய அறிவுகளை சொல்லி தராங்க. ஆனா ஒண்ணு உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும், அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை டபுள் ஆயிடும். இது நான் சொல்லல, யோகா பாபாஜி அவர் தான் அந்த யோகாவையே எழுதினவர், கர்நாடகால இருக்கிறவர், அவரே அப்படிதான் சொல்றாரு. உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும், இல்லைன்னா உன் பிரச்சனை இரட்டிப்பாயிடும். இது 2ல 1 நடக்கும் யோகால, அதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மனிதனோட மூளையோட பிரச்சனை. நாம தான் சீர்தூக்கி சிந்திச்சு எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம தான் செயல்படணும். ஆனா காலத்துக்கும் வர்றவங்க குழந்தைகளும் மனைவிகளும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நடுவுல வர்றவங்க நடுவுலயே போயிடுவாங்க. இது வந்து ஜெயம் ரவி கூட எடுத்துக்கலாம். இது பார்த்துன்னு அவரோட வாழ்க்கைய செவன அமைச்சுக்கிறது அவரோட கையில இருக்குதுன்னு சொல்லி, கல்யாணான ஒருத்தர் மனைவி தாண்டி உறவு வைக்கிறது தவறு. ஆனா அத மூளை வந்து அதை தவறுன்னு உணர்றது இல்லை, நம்மள செய்ய தூணுது. இப்ப பிலால் ஹோட்டல்ல இருக்கிற பன் பட்டர் ஜாமு நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தடவை சாப்பிடும்போது, 2 தடவை சாப்பிட்றோம். சரி, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றோம். அந்த பன் பட்டர் ஜாமுக்காக அந்த பிலால் ஹோட்டல்லையே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் பத்தியா? மனுஷன் அப்படிதான் நினைப்பான், அந்த ஹோட்டலையே வாங்கி வச்சுக்கணும், இவன் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அந்த பிலால் ஹோட்டல் எதுக்கு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலு. அப்படி அந்த பிலால் ஹோட்டல் வாங்கணும்னு நினைச்சா கூட ஏற்கனவே ஒரு 4 பேரு அந்த பிலால் ஹோட்டல்ல பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு ஆளு அந்த பிலால் ஹோட்டலை தூக்கிட்டு போக விட்டுருவாங்க? அதை சிந்திக்கணும். சரிங்களா? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அப்படிதான் ஒரு நடிகைக்காக ஒருத்தர் வந்து விஷம் குடிச்சிட்டாரு அப்படின்லாம் கூட. இத்தனைக்கும் அவருக்கும் வந்து மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. 2வதா கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒத்துக்கலைன்னா விஷம் குடிச்சிருவேன்னு விஷம் குடிச்சிட்டாருன்னு டிவி பேப்பர் எல்லாத்துலயும் வந்துச்சு. இப்ப அவரே நினைச்சா கூட சிரிப்பாரு. இப்ப இதுக்கு எப்படி தீர்வு காண்றது? தீர்வு தான் முக்கியம். இப்ப நம்ம வந்து டிவி வாங்குறோம், கம்ப்யூட்டர் வாங்குறோம், இல்ல பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்க போறோம்? அதை எவன் தயாரிச்சானோ அவன் கிட்ட போறோம். அதை பாருப்பா, ரிப்பேர் பண்ணி கொடு, இல்ல வேற கொடு, இல்லைன்னா என்கிட்ட காசு கொடு.
யார் படைச்சானோ அவங்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா இப்ப எங்க தெரியுமா? நேரா டிவிக்கு வருது, பேப்பருக்கு வருது, யூடியூபுக்கு வருது. இது சொல்யூஷனே கிடையாது. இப்போ ஆர்த்திக்கு பிரச்சனைனா என்ன பண்ணணும்னா, ஜெயம் ரவியோட பேரண்ட் கிட்ட தான் போணும். ஆர்த்தி பிரச்சனைனா ஜெயம் ரவி அவங்க பேரண்ட் கிட்ட போணும். புரியுதுங்களா? அங்க வந்து ஒரு ஆண்மகன் ஒருத்தர் இருப்பார், தலைவர். அவர்கிட்ட தான் போணும். பெண்களோட பேசக்கூடாது. அங்க போய் சொல்லணும். இந்த மாரி இவரு இந்த மாரி பண்றாருன்னு. அப்போ ஜெயம் ரவியோட அவங்க அப்பா மோகன் என்ன பண்ணுவாருன்னா, சில நேரத்துல பசங்க அப்பா பேச்ச கேட்கறது இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, தாய் மாமன் பேச்ச கேட்பாங்க சில பேரு. சில பேரு அவங்க அண்ணன் பசங்க, அதாவது பெரியப்பா பையனுக்குன்னா ஒரு தனி மரியாதை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்பா இந்த பொண்ணு வந்து இந்த மாரி சொல்லுது. இந்த பையன் ஏதோ பிரச்சனை பண்றான் போல இருக்கு, நீ வந்து கேளுன்னு. அப்ப அவரு ஒரு சண்டே வருவாரு. கேட்பார் ஜெயம் ரவி, என்னப்பா உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், அன்பு வச்சிருந்தேன், உன் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா அப்படின்வாரு. உன் பசங்களை பாரு, புரியுதா? இப்ப நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கன்ட்டு. நீ சண்டை போட்டு பிரிஞ்சிட்டினா அந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, நாளைக்கு வேலைக்கு போற இடத்துல கூட அவனுக்கு கெட்ட பேர், கேலி பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பா சரியில்லைப்பா, அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் காசி பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க அப்பாவா ஜெயம் ரவியோட பையனா நீ அப்படின்ட்டு அவங்க பொண்ணு கொடுப்பாங்களா? அப்போ தந்தையால நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுது. அதையும் தந்தைமார்கள் யோசிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பெரியவங்க எடுத்து சொல்லுவாங்க. உடனே இவன் யோசிச்சு கரெக்ட் தான், அண்ணன் கரெக்டா சொல்றாரு, அப்பா கரெக்டா சொல்றாரு, மாமா கரெக்டா சொல்றாருன்ட்டு தன்னை திருத்திக்கின்னு அந்த அம்மாக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீயும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா அப்படின்ட்டு. இந்த விஷயம் வீட்டோட காதும் காதும் வச்ச மாதிரி ஈஸியா முடிச்சிடுவாங்க. இப்ப வந்து அந்த விஷயம் இப்ப ஏன் நடக்கலன்னா, நம்ம உறவுகளை மதிக்கிறது இல்லை. நம்ம கிட்ட கொஞ்சம் காசு வந்ததும் காசு இல்லாதவங்கள மதிக்கிறது இல்லை. அந்த காலத்துல உறவு தான் முக்கியமா இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகாம, கோர்ட்டு போகாம ரொம்ப ஈஸியா தீர்த்து வைப்பாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப நம்ம உறவுகள் எல்லாம் தவிர்த்துட்டோம். அந்த உறவுகள், சொந்தங்கள்லாம் ஒதுக்குனதோட பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு நாளும் நிம்மதி இல்லாம வாழறாங்க மக்கள். புரியுதுங்களா? அதனால நமக்கு உறவுகள் தேவை. அதை எப்படின்னா நீங்க பாதுகாத்துங்க. மேலும் குழந்தைகளோட நலனை பாருங்க. குழந்தைங்களோட நலனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, குடும்பமும் நிம்மதியா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். கீதாஞ்சலி டிவி நேயர்களுக்கு நடுநிலையோடு செயல்படும் எங்களது நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கீதாஞ்சலி டிவி நேயர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.